உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 49:14. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அருமையானவர்கள, இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, நீங்க ஏசப்பாருடைய உள்ளங்கையில நீங்க இருக்கிறீங்க. உள்ளங்கையில இந்த அவருடைய பார்வையில, அவருடைய நேரடி பார்வையில நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. உங்களுடைய ஆண்டுடைய ஜீவியம், நீங்க ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சிகள், ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை, நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் நீங்க தியாகம் பண்ணி வாழ்கிறீங்களா, அந்த வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்காக செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா நீங்க அவருடைய உள்ளங்கையில இருக்கிறனால இப்படி வச்சு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, எப்படி வாழ்றீங்க, நீங்க ஆண்டவருக்காக என்ன முயற்சி இருக்கிறீங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. இதுக்கெல்லாம் கண்டிப்பா பலன் உண்டு. ஏற்ற நேரத்துல ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவாரு. ஏன்னா அவருடைய நேரடி பார்வையில் இருக்கிறீங்க. இந்த எல்லா விதமும் அவருக்கு தெரியும். இங்க அவருக்காக வாழ்ற வாழ்க்கை அவருக்கு தெரியும். அருமையானவர்களை, ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது ஏசப்பா கண்டிப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை வேட்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திர நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த நாள் ஆண்டவரே, இந்த வருஷத்தை கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர்பெறா தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளும் உள்ளங்கையில வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய உள்ளங்கையில வச்சு அவர்களுடைய ஆண்டவரை நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள. ஆண்டவரே, அவர்கள் உங்களுக்காக வாழ்ற வாழ்க்கைய ஆண்டவரே எப்படிலாம் ஆண்டவர் உங்களுக்காக வாழ்றாருங்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் ஏற்ற பலனை ஆண்டவரே சீக்கிரத்தில் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, இந்த நாள் ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். குழந்தைகள் ஆசீர்வதி, பெரியவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். சமாதான சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, பலவீனத்துல வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மருத்துவமனையில படுத்திருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தொட்டு விடுதலாகும் அப்பா. சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே. ஏசப்பா, மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களால உடாதது ஒன்றுமில்ல ஆண்டவரே. ஏசப்பா, நீர் தொட்டு ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளங்கைகளை வைத்திருக்கிறீர்களப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரங்கிறிய செய்யும். ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் தங்கள் உரியவர்களை இழந்து விட்டவர்களுக்கா ஆண்டவரை கவலோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். அவர்களை ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரையா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்கப்பா. பரிசு எழுதுகிற ஆண்டவரை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களை